கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 14:12, மேத்யூ 14:12. அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். ரொம்ப அழகா ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களை பார்ப்போம். முதலாவது இது வந்து யார்? இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் இல்லை, யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள். ஏன்னா யோவான் ஸ்நானகனை பின்பற்றி வந்த சீஷர்கள் இருந்தார். இதில் முதலாவது அவங்களுடைய தைரியத்தை பாராட்டணும். என்ன? ஏரோதுகிட்ட போய் என்ன பண்ணுறாங்க? பெர்மிஷன் வாங்கி அங்கேருந்து ஏரோதுகிட்ட இருந்து அவருடைய தலையை உடம்பை கொண்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் மார்க்கு 6வது அதிகாரம் 29வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். அப்போ என்ன? அவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு தைரியம் இருக்குது. யார்? ஏரோதுகிட்டே வந்து அவருடைய உடலை கொடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம். ரெண்டாவது நான் பார்க்குறது என்னென்னா, இந்த யோவான் ஸ்நானகனுடைய சீஷருடைய ஒரு லாயல்ட்டியும் மரியாதையும் பாருங்கள். ஒரு உண்மையாய் பின்பற்றக்கூடிய ஒரு சீஷர்களாய் இருக்கிறத பார்க்க முடியுதா? இப்போ குருவே இறந்து போயிட்டாரு, நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாமே அப்படின்னு போகல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு போகலை. என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து ஒரு உண்மையாக இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லி, எப்படி வந்து ஒரு யூத கலாச்சாரத்தில் வந்து அடக்கம் பண்ணுவது என்பது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய மரியாதை. அதே சமயத்தில் அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு என்ன, அவர் எவ்வளவுதான் மோசமான முறையில் மரித்திருந்தாலும் அவருக்கு ஒரு உரிய கனத்தையும் ஒரு மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அதில் என்ன பார்க்குறோம்? எப்படியாவது அவர்கள் உரிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டிய ஒரு காரியன்றதை பார்க்குறோம். மூன்றாவதாக இதில் ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன? இவங்க போய் இயேசு கிறிஸ்துவுக்கு இதை அறிவிக்கிறாங்க. சிந்தித்து பாருங்கள். அதாவது யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்திருக்கணும் முதலாவது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கசின்ஸ் தானே, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் தானே. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன, ஒரு சரியான முறையில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருந்திருக்கணும். ரெண்டாவது, நாங்கள் யோவான் ஸ்நானகனை தீர்க்கதரிசியாக பின்பற்றி வந்தோம், இப்போ அவர் முடிவுக்கு வந்துட்டார், இப்போ மாற்றம் எங்கே போகணும்? யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தார், அதனால் இப்போ வழியை ஆயத்தம் பண்ணவரே வந்துட்டார் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அதாவது ஒருத்தர்கிட்டருந்து அடுத்தவருக்கு வர வேண்டிய ஒரு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் செய்த காரியம் எவ்வளவு அருமையாய் இருக்கிறது என்று பார்க்கிறோமா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு சீஷன் என்பவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கிட்ட பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய பேர் வந்து அநேக ஊழியங்களுக்கு சீஷர்களாக இருக்கிறாங்க, ஆனால் அதை சரியான முறை கிடையாது. இப்போ யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் யோவான் ஸ்நானகனுக்கு உரிய மரியாதையை கொடுத்தாங்க, கனத்தை கொடுத்தாங்க. ஆனால் அவருடைய மாற்றம் எங்கே கொண்டு போய் விட்டது? அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு போய் விட்டது. அப்போ ஒரு நேரத்தில் வந்து என்ன, அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செஞ்சாங்க, அதே சமயத்தில் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தாங்க. அதே சமயத்தில் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சமுதாயமாக ஒரு ஐக்கியமாக எப்படி இருக்க வேண்டும் என்கிறத ரொம்ப அழகாக நேர்த்தியாக காட்டினதை பார்க்குறோம். ஏன்னா யோவான் ஸ்நானகிட்ட இருந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட போனது எதை காட்டுகிறது? அவங்க வந்து நாங்கள் வந்து இனி உங்களை பின்பற்றி வாழ விரும்புகிறோம், அது மாத்திரமல்ல எங்களுக்கு அவர்தான் அடைக்கலம் என்று சொல்லக்கூடியதாக. ஒரு தீர்க்கதரிசியினுடைய காலம் முடிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், வந்துவிட்டார் என்பதை காட்டக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு டிரான்சிஷன் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ நம்ம வந்து ரொம்ப அருமையாக நமக்கு விசுவாசத்தை வளர்த்தவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய
ஒரு காரியம் என்று இருக்கிறது. அதை நாம் சரியான முறையில் பார்க்கணும். அதே சமயத்தில் அவர்களுடைய மரணமோ இல்லை அவங்களுடைய இதோ என்ன பண்ணணும், நாம் எப்படி சரியான முறையில் நம்முடைய துக்கத்தை கையாள வேண்டும், அதே சமயத்தில் நம்ம எப்படி சரியான மாற்றத்தில் கொண்டு போய் விடணும், நம்மளுடைய விசுவாசம் கிறிஸ்துவை நோக்கியதாய் இருக்கிறதா என்று ஒரு நிமிஷம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். என்னுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டுமே ஒழிய எந்த ஒரு மனிதனை குறித்தும் அல்ல என்பதையும் நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் தைரியத்தோடு உண்மையாயும் அதே சமயத்தில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் இருந்தது போல நாங்களும் இருக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.